நாடாளுமன்றத்திற்கு பாஜக எம்பிக்கள் கையில் கம்புடன் வந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா உடனே பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராகுல், அதானி மீதான லஞ்ச புகார் விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், அதனால் அதானி விவகாரத்தில் விவாதத்தை விரும்பாத பாஜக அமளியில் ஈடுபட்டு திசை திருப்பும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்றத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த சென்றதாகவும், ஆனால் அங்கு செல்ல விடாமல் பாஜக எம்பிகள் தங்களை தடுத்ததாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மேலும் பாஜக எம்பிகள் கம்புடன் நாடாளுமன்றத்தில் திரண்டிருந்ததாகவும் அவர் சாடினார். பாஜக அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரி, அம்பேத்கருக்கும் எதிரி என்றும், அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா உடனே பதவி விலக வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். हमने कहा कि अपॉलॉजी होनी चाहिए और उनको रिजाइन करना चाहिए, नहीं किया और आज फिर से इन्होंने एक नया डिस्ट्रैक्शन शुरू किया है. हम अंबेडकर जी की स्टैचू से सारे एमपी शांति से पार्लियामेंट हाउस जा रहे थे. पार्लियामेंट हाउस के सीढ़ियों पे बीजेपी के एमपी लकड़ियां लिए हमारे सामने खड़े होते हैं, हमें अंदर नहीं जाने देते हैं और उसके बाद अब ये थोड़ा सा अपना फिर से डिस्ट्रैक्शन करने की कोशिश कर रहे हैं. रियलिटी ये है, इन्होंने अंबेडकर जी का अपमान किया है, उसकी अपॉलॉजी होनी चाहिए और रिजाइन करना चाहिए होम मिनिस्टर को. और जो मेन मुद्दा है, அம்பேத்கரை அவமதித்து பேசியதால் தான் அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க சொல்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் அமைதியான முறையில்தான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும், ஆனால் ராகுல் காந்தியின் நற்பெயரை கெடுக்க பாஜகவினர் சதி செய்கின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்குள் நுழைய விடாமல் பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே சாடினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.